Glory be to God the Father, the Son, and the Holy Spirit. Amen. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஞானமும் பலமும் வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family fellowship. And we welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்தும் விடுதலையின் ஊழியங்களிலிருந்தும் உங்களை வரவேற்பதிலே இன்னும் மகிழ்ச்சியாய் உங்களை வரவேற்பதிலே பெருமை கொள்கிறோம். A day that God happened to give to us, to serve Him, to worship Him, to look unto Him, thanking Him for all the grace and mercy that He has in our life. ஒரு அருமையான நாளிலே தேவனை நாம் துதிக்கும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக, வணங்கும்படியாக, நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். If you can see the world, wherever we go, we hear the news of the death, funeral, and demise of many people and slaughtering. But God is protecting us, giving us heavenly fence and covering us with His own blood. இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்களும் மரண செய்திகளும் மர்மமான முறையிலே உயிர்கள் பறிபோகிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஸ்திரமாக வைத்திருக்கிறார், பரிசுத்தமாக வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்திலே நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், இடைக்கட்டி காத்து கொண்டிருக்கிறார். வல்ல தேவனுக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கொடுக்கிற தருணமாக இருக்கிறது. Even today, the news that we happen to hear about the Indonesian flight and the people, 2 days before the news, the flight was absconded, and today there are many bodies found near an island. 2 நாட்களுக்கு முன்பதாக நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, ஒரு இந்தோனேசிய விமானம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு ரேடாரில் இருந்து அது தொலைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தினத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக சடலங்கள் அந்த விமானத்திலிருந்து கிடைத்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களிலே மரண ஓலங்கள் இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் நம்மளை பிரத்யேகமாக காத்து கொண்டிருக்கிறார். Wherever we go, whatever we do, God is protecting us. The little pain, the little agony that we have, the little cry that we do is nothing, because the worldly people are crying more and having more pain. Amen. ஒரு சிறிய வலி, ஒரு சிறிய வேதனை, ஒரு சிறிய கஷ்டத்துக்கு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற புறஜாதியார் இன்னும் அதிகமாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்திரமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். We've been firm and we've been in happiness. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி தேவனை நோக்கி நாம் ஒரு நிமிடம் பார்ப்போம். Our loving Heavenly Father, we thank you for this wonderful day, O Lord. Lord, this day that we're able to see is purely out of mercy and grace, what you have for us, what the love that you have bestowed on us. Thank you for all that you have done in our life. A good life, a good food, a good water, a good room, a good shelter, a good roof, and good clothing, and all that we need, including our financial needs, our health and wealth. All that we need, you knew it and you provided, O Lord. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அநேகருக்கு இல்லாத பெரிய ஸ்லாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீர். பெரிய கிருபையினால் எங்களை முடிசூட்டிருக்கிறீர். இரக்கத்தினால் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு ஒரே குடும்பமாய் கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தில் இருக்கிற அவயங்களாய் நாங்கள் இருந்து உம்மை துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிய வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. Lord, we have come all together as one family. We might be different organs, but we are connected as one body, and we have come to your place, to your presence, and we are standing in your feet, O Lord. இறங்கும் தகப்பனே, எங்களோடு இறங்கும். எங்கள் மனதில் உள்ள எல்லா சந்தேகங்களும், பாரங்களும், கஷ்டங்களும், கண்ணீர்களும் எல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, புது சிருஷ்டியா எங்களை மாற்றுங்க.
இந்த ஆராதனையுடைய முடிவிலே தெய்வீக சமாதானம் எங்களோடு இருக்கும்படியாய், தெய்வீக ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாய், தெய்வீக வழிநடத்தல் எங்களோடு இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க. Lord, you lead us, you guide us, you guard us, protect us. Whatever we do and whatever you plan to do, that your will be done in our life. இந்த ஆராதனை முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொண்டு நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸோ நீரே தலைவராக இருந்து ஒவ்வொரு பாடலையும், ஒவ்வொரு வேத வசனத்தையும், ஆண்டவரே ஒவ்வொரு செய்தியையும், சாட்சியையும், ஜெபங்களையும் ஆண்டவரே நாங்கள் வமிக்காக நாங்கள் எடுக்கும் பொழுது நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. All the testimonies, all the songs, all the praises and all the prayers and all that we do to glorify, to praise you, Lord, make us to get the best of blessings. Lord, if there are any unclean things in us, in our thoughts, in our words, in our deeds, and our actions, kindly forgive us, cleanse us, wash us with the Spirit. எங்களை சுத்தப்படுத்தி ஈசோப்பினால் எங்களை சுத்தகரித்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தாவி எங்கள் மீது ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்று யாரெல்லாம் வர வேண்டும் என்று சத்தம் கொண்டிருக்கிறோம் அவரெல்லாம் வரும்படியாக கிருபை செய்யுங்க சுவாமி. Those who are yet to come, Lord, bring them on time. Let them have the blessing for them and their family. In Jesus' mighty, miraculous, sweet as ever sweetest name we ask. Amen. 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 Hallelujah. Hallelujah. Praise be to God. Once again, I greet you and I welcome you all, my dear brothers and sisters in Christ, for this evening lockdown prayer fellowship hosted by Deliverance Ministry and Deliverance Prayer House. In the மாலை ஆராதனை பொது முடக்க குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலேயும் விடுதலையின் ஜெப வீட்டின் சார்பிலையும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எப்பொழுதும் பாடுகின்ற ஒரு கவியை, இந்த பாடலை பாடி தேவ வல்லமையை நாம் பெற்று அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாய் நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். Let's sing this usual chorus. Let's worship God and let's praise Him and let's cover ourselves and cleanse ourselves with His Holy Spirit, with His blood, and get into the service. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah, hallelujah, hallelujah. Glory be to God. ஒரு அருமையான கவியை கொடுத்து ஆண்டவர் பாட வைத்து அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய சுத்திகரிக்கும்படியாக கொடுத்த இந்த ஒரு தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for giving this wonderful, powerful song for us to sing and glorify His name, for us to get sanctified and purified with His blood. Amen and amen. Let's sing the first song. It's a Tamil song. Let's sing and glorify God together as one family. முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல். சேர்ந்து நாம் தேவனை ஆராதித்து துதித்து மகிழ்விப்போம். உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய
ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் அவர். ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர்,
முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர். The God of the righteous army is so holy. He is the Alpha and He is the Omega. Amen. Amen. Today's responsorial psalm is taken from Psalms chapter 68 verse 1 to 9. Please read and get the God's blessings for you and your family. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 68வது அதிகாரம் 1 to 9 வசனங்கள் வரை. இந்த வசனங்களை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Let God arise, let his enemies be scattered. Let those who hate him flee before him. As smoke is driven away, so drive them away as wax melts before fire. Let the wicked perish before God. Let the righteous be joyful. Let them exult before God. Let them be jubilant with joy. Sing to God, sing praises to his name. Lift up a song to him who rides upon the clouds. His name is the Lord, exult before him. Father of the fearless, of the fatherless, and protector of widows is God in his holy habitation. God gives the desolate a home to dwell in. He leads out the prisoners to prosperity, but the rebellious dwell in a parched land. O God, when thou didst go forth before thy people, when thou didst march through the wilderness, the earth quaked, the heavens poured down rain at the presence of God. Yon Sinai quaked at the presence of God, the God of Israel. Rain in abundance, O God, thou didst shed abroad. Thou didst restore thy heritage as it languished. Amen. Amen. May God bless the family who happen to read it, and may God lead them and bless them and provide all that they need according to his richness and glory. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்டுக்கொள்கிற யாவையும் கர்த்தர் அவருடைய சித்தப்படி அவர்களுக்கு வழங்குவாராக. ஆமென். May God bless these words too. இந்த வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. Second song, it's an English song. It's a known song. Let's sing and glorify God together. It's a hymn that we used to sing in church, and let's sing and glorify God. இரண்டாவது பாடல் ஒரு அருமையான ஒரு பழமையான ஒரு பாமாலை, ஆலயங்களிலே நாம் பாடக்கூடிய அருமையான ஒரு பாமாலையை நாம் பாடப் போகிறோம். சேர்ந்து கர்த்தரை துதித்து அவரை துதிப்போம், மகிமை செலுத்துவோம். Great is thy faithfulness, O God my Father. There is no shadow of turning with thee. Thou changes not, the compassions they fail not. As thou hast been, the forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me.
Summer and winter and springtime and harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature in manifold witness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Pardon for sin and a peace that endureth, thine own dear presence to cheer and to guide, strength for today and bright hope for tomorrow, blessings all mine with 10,000 beside. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Great is thy faithfulness, great is thy faithfulness. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். Hallelujah. The first reading is taken from the Gospel book of John, chapter 16, verse 3. Please read and get the God's blessings for you and your family. யோவான் சுவிசேஷத்திலே 16வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். And these things will they do unto you, because they have not known the Father nor me. Amen. Amen. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் என்பதே. கர்த்தர் தாமே இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை ஆசீர்வதித்து அவர்களை அவருடைய பரம பராமரிப்பிலே வைத்து அவர்கள் தேவையை சந்திப்பாராக. May God bless the family after read it. May God keep them in his fortress and lead them into the path of righteousness. Amen. May God bless his words too. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Song, third song, song number 3 is a Tamil song. It's a known song. Let's sing and glorify God together. மூன்றாவது பாடல் ஒரு தெரிந்த பாடல், ஒரு அருமையான பாடல். சேர்ந்து நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் எந்நாளுமே பாடியே போற்றிடுவேன்.
பரமனை ஸ்தோத்தரிப்பேன், என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவனுள்ளவரை இயேசு என் தன்மை கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவனுள்ளவரை இயேசு என் தன்மை கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடா. எந்த நேசரே, எந்த நடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்த நேசரே, எந்த நடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பரமேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே, உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே, உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே, எந்தன் பரிகாரியானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்தன் தேவனே, எந்தன் பரிகாரியானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பரமேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். வான சேனைகள் சூழ எக்காலம் சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். வான சேனைகள் சூழ எக்காலம் சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவேன் அன்பரை சந்தித்திட பரிசுத்தர் கூட்டத்தோடு.
ஆயத்தமாகிடுவேன் அன்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே எந்த இதயம் பூரிக்குதே. செல்வேன் நண்பரோடு வாழுவேன் நித்தியமாய். சேர்ந்து பாடுவோம். அந்த நாள் சமீபமே எந்த இதயம் பூரிக்குதே. செல்வேன் நண்பரோடு வாழுவேன் நித்தியமாய். அன்பரமேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், என்னாலுமே பாடியை போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். Hallelujah. Amen. Praise be to God. Amen. Hallelujah. Hallelujah. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். John chapter 8 verse 19. Please read and get the God's blessings for you and your family. Then said they unto him, Where is thy father? Jesus answered, Ye neither know me nor my father. If ye had known me, ye should have known my father also. Amen. Amen. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். ஆமென். Amen. Amen. Hallelujah. Amen. May God bless the family who happened to read it. May God bless them abundantly, and may God bring all those blessings for this year, and may God lead them much more in His path. Amen. கர்த்தர் இந்த வசனங்களை வாசித்து அருமையான குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய வழியிலே, அவருடைய ரட்சிப்பிலே, அவருடைய ரட்சணிய பாதையை நடத்தி அவர்களை உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. May God bless His words. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். 4th song is an English song. Please join along with me and let's praise God and let's glorify. எல்லாரும் கைகளை தட்டி கரங்களை தட்டி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். Let's praise God and let's adore Him with adoration and praise and worship. Let's worship Him. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will praise Him in a new song. I will praise Him. I will sing to Him a new song. Let's sing one more time and glorify God. Join with me. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah.
I'm going to celebrate my God with songs that He has given to me. Please join along with me and sing and praise His name and receive His blessings. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. Hallelujah. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will praise Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. Let's glorify God. Let's lift our arms and praise God. Clap our hands, worship Him, adore His name with all those praises. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen and amen. Glory be to God. தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. Amen. Hallelujah. I thank God for giving this wonderful song to sing and praise as one family. ஒரே குடும்பமாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்முடைய நாவிலே கொடுத்த பாடலுக்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Amen. John chapter 3 verse 16. Please read and get the God's blessings for you and your family. யோவான் எழுதின சுவிசேஷம்
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him shall not perish, but have everlasting life. Amen. Amen, amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி மீட்டு அவர்களை இன்னும் ஆண்டவர் அவருடைய பட்சமாய் இறுக்கி அணைத்து காப்பாராக. May God bless the family who happen to read it. May God lead them in the path of righteousness. May lift them and put them in his arm and cover them and heal them and be along with them and bless them. May God bless his words too. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சியின் நேரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் விடுதலை கொடுத்து நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். From the time that we came into this world till now, all those days that we happened to cross, we had problems, but God was so good enough to cure and deliver and make us to live, healing us. That is the most important thing. So இந்த ஒரு நல்ல தருணத்தை பயன்படுத்தி தேவ மகிமைக்கென்று நம்முடைய சாட்சிகளை தேவனுக்கு மட்டும் மகிமையாக, எந்த ஒரு ஊழியக்காரனையோ எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனையோ பேரை நாம் சொல்லாமல் தேவனுக்கு மட்டுமே மகிமை செலுத்த முடியாய் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் காணிக்கையாய் தேவனுக்கு படைக்க முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். Do not take any man's name, just take God's name alone, and just may God, his name alone be glorified. Please render your testimonies and share testimonies for the glory of God, so that it will be a boost for others in their faith, in their life when it comes to Christ. Do not feel shy to share it. வெட்கப்பட வேண்டாம். தேவ மகிமைக்கென்று மற்றவருடைய பக்திரத்துக்காக ஏதுவாய் உங்கள் சாட்சிகள் இருக்கட்டும். ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் யுவர் டெஸ்டிமனிஸ். சாட்சிகள் வந்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தேவனுடைய சாட்சியை நிறுத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். 2015ஆம் ஆண்டுல எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. எனக்கு I underwent a surgery in the year 2015. I had an ovarian cyst on which was along with the ovary of my left side. So I had to be operated. And the surgery பண்ணும்போது I was diagnosed for diabetes also. So since then I've been taking medicines for diabetes also. So அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த சிஸ்டோட சேர்த்து அந்த ஓவரியும் எடுத்துட்டாங்க. So I have only one ovary. Since then I've had no problems. அப்படியே போயிட்டு இருக்கு. But for the past 3 days அந்த சர்ஜரி பண்ண இடத்துல I've been having pain. Like I said couple of days back, I had a pain in my whole of my left side. The pain actually started from the place where I got operated for this ovarian cyst. அங்கேருந்து ஆரம்பிச்சுதான் அது it started radiating through my left leg till my toes. So on and off நான் ஜாம் பண்ணிட்டு படுக்கிறேன். காலையில் எழுந்துக்கும் போது வலி இருக்க மாட்டேங்குது. But as the day progresses, I start getting the pain again. இன்னைக்கும் அது வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. I don't know the reason, but I'm just praying that God heals it, whatever it is. God gives me the strength to handle it, and I pray that God will do wonders. He will work miracles in my body. Thank God for it. One simple prayer request. I have a soul sister. Her name is Helen, and she's been having problems. I would request everyone joining this meeting to please remember her in your prayers. She's undergoing a very, very tough time. Her husband seems to be having an extramarital affair, and he is planning to get married to some other lady on the 1st of February, it seems. And I was talking to her just before the meeting started. She actually told me about this a month back. I was praying for her. I've been praying for her. She's a very strong believer. She's come across very tough times in her life. She's seen only betrayal. She's seen people backstabbing her, people trying to use her and leave her. And she's underwent so many problems, trials. In all that, she only held on strongly to God. Thank God for the faith that He had put in her.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவளை விட்டு போகவே இல்லை. அது மட்டும்தான் முக்கியம். நாங்க 2 பேரும் எப்படின்னா, வை ஐ கால் ஹர் மை சோல் சிஸ்டர் இஸ், எனக்கு எதனா பிரச்சனைனா அவளுக்கு தெரியும். அவளுக்கு எதனா பிரச்சனைனா எனக்கு தெரியும். உடனே வி கால் ஈச் அதர். அவ இருக்கிறது அரக்கோணம். இட்ஸ் பின் லைக் 4 இயர்ஸ், மோர் தென் 4 இயர்ஸ் நவ் சின்ஸ் ஐவ் சீன் ஹர். ஆனாலும் வி ஹேவ் தட் கனெக்ஷன் பிகாஸ் ஆவியானவர் ஒருவரே. அவர் வந்துட்டு யாருக்கு நம்ம ரொம்ப தேவை, யாரோட குரலை கேட்டா நமக்கு கொஞ்சம் யார் மூலமா பேசினா நமக்கு புரியும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். எல்லா நேரமும் எல்லாராலையும் நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அது மாதிரி என்னோட கஷ்டத்துல அவ எனக்கும், அவளோட பிரச்சனையில நான் அவளுக்கும் ஆறுதல் சொல்றது ஒரு வழக்கம் எங்களுக்கு. We just hold each other in our prayers. We strengthen each other with verses of God, with the faith that we have in each other. இன்னைக்கு it was a day when எனக்கு from the morning I've been wanting to talk to her. So finally I called her once I reached home. இவ்ளோ பிரச்சனை சொல்றா, பட் ரொம்ப தெளிவா இருக்கா. நான் சொல்றேன், நீ விசுவாசத்தை விட்டுறாத ஹெலன்மா, ஆண்டவர் பாத்துக்குவாரு. இதெல்லாம் உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்காரு. ஆனா எந்த ஒரு தருணத்திலயும் ஆண்டவர் உன்னை விட்டுறல. அதுக்காக நீ விசுவாசத்தை விட்டுறாத. ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்கன்னு கூட கேட்டுறாத. ஆண்டவரை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வாரு. இந்த தருணத்திலயும் உன்னையும் பிள்ளைங்களையும் ஆண்டவர் கைவிட்டுற மாட்டாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை அனுமதிக்கிறாரு. அற்புதமா இதுல இருந்து வெளியில கொண்டு வருவாரு அப்படின்னு நான் அவளுக்கு சொல்லும் போது, என்னை காட்டிலும் அதிக தைரியமா ஒரு ரெஸ்பான்ஸ் அவ எனக்கு தரா. பரவாயில்ல ஸ்மைலிமா, ஆண்டவர் பாத்துக்குவாரு. இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டாரு, இனிமேலும் பாத்துக்குவாரு. நான் விசுவாசத்தை விட்டுற மாட்டேன். என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு தைரியமா பேசினா. ப்ளீஸ், ஐ ஒன்லி ப்ரே தட் வி ஆல் ப்ரே ஃபார் ஹர், ஃபார் த லார்ட் டு ஸ்ட்ரெங்தன் ஹர் spiritually, emotionally. ஏன்னா she's got a daughter and a son. Son just finished his 10th, thanks to corona. A daughter is finished her first year in BCom, and she's undergoing a company secretary course simultaneously. அந்த பிள்ளைங்க கொஞ்சம் தலையெடுத்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவ கொஞ்சம் she'll feel settled, but God should give her the strength to handle all this. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல she is a qualified nurse, but after getting married, her husband didn't allow her to work, so she's forgot her skills. She doesn't remember any of her skills, whatever she learned. So இத்தனை வயசுக்கு அப்புறம் she cannot go and find another job, try to feed her children and all that. He is planning to chase her away from the house. Enanamo is getting planned. It is not only her life that is going to go, she will not have a shelter. She will not know how to feed her children. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. Very sad thing, but her faith in God is consistent, and she just is having her faith, and she's looking at the heaven for help. We should all remember her in our prayers. I request all of you to please pray for her. Her name is Helen. Her daughter's name is Shiny. Her son's name is Samuel. Please remember them in your prayers. Her husband's name is Johnson. May God be with her. Let her come out of this in a miraculous way. Thank you so much. Praise be to God. Praise be to God for the wonderful testimony. And do not worry, Smiley. The God who happened to lead the Israelites from Egypt and make them to reach the promised land, whatever the grumble that they did, whatever the murmuring that they did, God was good enough, and God was literally doing his task as his plan through Moses. So the great God would deliver your pain, what you're undergoing, because he has a plan on anything and everything. So he's going to cure you, and you're going to tell testimony in the coming days. And regarding Sister Helen, you need not worry, because the great God, who is greater than the mountains, who is greater than the oceans and the planet, is ruling us. So he knows everything. When God did not permit certain things in certain people's life, and it never happened. கர்த்தர் அநேக விஷயங்களை வேதாமத்தில் பார்க்கும்போது அவருக்கு சித்தம் இல்லாத அநேக காரியங்கள் நடக்க ஆண்டவர் அலோவ் பண்ணதே இல்லை, விட்டதே இல்லை. ஆண்டவர் ரொம்ப அருமையா தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். Anything we go against his commandment, against his will, he will just disturb that. So the great God who happens to be along with us, the Emmanuel, God is with us, who happened to lead all through these days, is along with us. He's going to do it. இந்த இடத்துல ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வருகிறது.
நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. Whatever is going to happen, let's not have the idea of getting any fear or scare. எது நடந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு நலமான காரியங்களை செய்வார். The one who knows to sow the seeds, the one who knows to water it, the one who knows to plant it, the one who knows to make it grow, who also knows to give the fruits. எந்த ஒரு தேவன் இந்த விதையை விதைத்தாரோ, எந்த தேவன் இதுக்கு தண்ணீர் நீர் பாய்ச்சினாரோ, எந்த தேவன் இதை வளர செய்தாரோ, அதே தேவனுக்கு இதன் மூலம் கனி கொடுக்கவும் செய்ய வைக்க முடியும். The great God is along with us. At the end of it, we'll pray for Sister Helen and her children and her family, and for her husband and for her relationship and life. God will do wonders. Amen. Any more testimonies to glorify God? தேவனை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord, brother. Praise Lord, sister. எஸ், எனக்கு கர்த்தருக்கு எல்லா நன்மைக்கும் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறிதான் வாழ்க்கையில. ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நிச்சயமா ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும். பட் ஆனா அதன் மத்தியில கூட கடவுள் எங்களை போஷிச்சுட்டு இருக்காரு, எங்களை பராமரிச்சுட்டு இருக்காங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் வெளியே போயிட்டு வரும்போது அவருடைய ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க. மாமாக்கு கூட வெளியே போயிட்டு வரும்பொழுது அவருக்கு அவரையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து கருத்தர் போஷிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்லெஸ் அப்படின்ற இது இல்லாம ஹோப்ஃபுல் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன கொண்டு வரும், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது பிரதர். ஆனா இன்றைக்கு கடவுள் ஜீவனை கொடுத்துருக்காங்க, சுகமும் கொடுத்துருக்காங்க, பலன் கொடுத்துருக்காங்க, ஒன்ன குடும்பமா இருக்க அந்த ஒரு கிருபை கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு எல்லாத்துக்குமே அவர் செய்த எல்லா நன்மைக்கும் அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் பிரதர். தேங்க்யூ. Amen. Glory be to God. A wonderful testimony. Thank you, sister. சிஸ்டர் சொன்னால ஒரு நல்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இட் இஸ் ஆன் கைண்ட் ஆஃப் ஹேங்கிங் சிச்சுவேஷன். அண்ட் எத்தனை வாழ்க்கையில் அவங்களுக்கு சுகம் இல்லாமல், பலன் இல்லாமல், சுகவீனப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம். ஐசியூவில் இருக்கிற காரியத்தை பார்க்குறோம். எத்தனை பேருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அவங்க கூட தோள் கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருக்கிறார். நமக்கு தேவையானது அன்றன்றைக்கு நல்ல உணவை கொடுத்துருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஆட்களை கொடுத்துருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம சாட்சி சொல்லி ஆக வேண்டும். தேவனுடைய பெரிதான பலத்தக்கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. Today, it was an unexpected news that I happened to hear. A church mate of mine who happened to enter into God's glory. என் சபையில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஒரு நபர், அங்கத்தினர் என்று கர்த்தருக்குள் நடத்தி அடைந்தார். As I was listening to all these newses, where you can see hale and healthy person, but there is no guarantee. நல்ல சந்தோஷமா சுகமா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வாழ்க்கையில பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற போது ஆண்டவர் நம்மளை அழகா வச்சிருக்கிறார். ஒரு நாளும் சேர்த்து கொண்டே இருக்கிறார். He is adding those days in our life. That is the most important thing. So please do not forget to share testimonies and glorify God. May God bless this testimony. Thank you, sister. Any more testimonies to glorify God? Please. Praise Lord, Anna. Praise the Lord, ma. Anna, same இந்த சர்ச்ல இந்த நியூஸ் வந்தப்போ நான் கூட அதான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு, நம்மள இன்னைக்கு சுகத்தோட பலத்தோட வச்சிருக்காரு. அதுக்கு I really want to praise God for keeping me and my family and all our loved ones hale and healthy and safe and alive. Thank you, Anna. Amen, amen. உண்மையான நல்ல சாட்சி பாருங்க. கர்த்தர் குடும்பத்தோட வைத்திருக்கிறார். குடும்பங்கள் தூரம் இருந்தாலும் ஆனா நம்ம பேசும்படியே வச்சிருக்கிறார். Imagine if the same situation would have occurred some decades before or years before, where this phone or WhatsApp or of mobile connectivity or any other source of emailing or Skype, if it is not there, what would people have been doing if their relatives are in far of the countries or states? ஒருவேளை இந்த தருணம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து அதில் நம்ம பிறந்திருந்தோம்னா, இந்த டெலிஃபோன், இந்த வாட்ஸ்அப்லாம் எல்லாமே இருந்துச்சுன்னா, ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் நம்மளுடைய குடும்பங்களும் மற்றவர்கள் எங்கே இருந்திருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல சுகமாக வச்சிருக்கிறார். We can call people in other states or another district or another part of the world or country. We can ask, are you okay? I am okay. God is saving you. God is saving me. We can just testify. ஒரு அருமையான சாட்சி.
இந்த கொரோனால முக்கியமா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கர்த்தர் கொடுத்துருக்க நல்ல உணவு கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு சாப்பாடே இல்லை. உங்க எல்லாருக்கும் நான் மெசேஜ்ல சொல்லியிருந்தேன், மகாபலிபுரம் சைட்ல இருக்கக்கூடிய அந்த மென்டலி சேலஞ்ச் பீப்புள் ஹூ ஜஸ்ட் பெக் ஆன் த ரோட், they don't work, they only beg and they eat. ஸோ அப்படி பிச்சை எடுக்கக்கூடிய புத்தி சுவாதீனம் இல்லாத ஜனங்கள் குடும்பத்துல இருந்து அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. என் கூட ஒர்க் பண்ற அருமையான ஒரு நல்ல ஒரு தெய்வ ஊழியர் அது ஒரு ஒரு பாரமா எடுத்துட்டு போய் உணவு கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்டு நம்மளுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்காரு, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், சாப்பாட்டை கொடுத்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நேசிக்கும்படியா நம்ம அவங்களோட இருக்க முடியாது. எவ்வளவு நல்ல தேவன். இதே நீங்க சாட்சியா கூட சொல்லலாம். நீங்க ஒரு சாட்சியம் தெய்வ மகிமைக்கு நீங்க சொல்லும்போது அது காணிக்கையா தேவனுடைய பாதப்படியில் வைக்கப்படுறது. All the testimonies that you happen to share, it is kept at the Lord's feet as an offertory. Please come forward and to share your testimonies and glorify God. Any more testimonies? May God bless this testimony. Yes, sir. All praise and glory to God. I thank God for a wonderful day He has blessed us with, and thank Him for all the blessings He has showered upon me. எங்க வீட்டுல வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க வீட்டுல. ஸோ அந்த ஒர்க் ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல ஒர்க் நல்லபடியா போச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் லைக் அப்ரப்டா அப்படியே விட்டுட்டு ஒர்க் முடிக்கல. இட்ஸ் பீன் a long time. Something was stopping. ஸோ ஒரு நாள் பார்த்து பிளம்பர் வர மாட்டாங்க, ஒரு நாள் கார்பெண்டர் வர மாட்டாங்க, இல்ல ஏதாச்சும் இந்த ஒர்க்கர்ஸ் வராம அப்படியே அந்த ஒர்க் அப்படின்னு நின்று வீடு வந்து ஒரு முடிக்காத ஒரு ஸ்டேஜ்லயே இட் வாஸ் தேர் ஃபார் a long time. I've been praying to God for a long time. எப்படியாச்சும் ஒர்க்கர்ஸ் பிகாஸ் ஏதாச்சும் ஒரு தடை மாதிரி வந்துட்டே இருக்கும். I've been praying to God for a long time. எப்படியாச்சும் இந்த ஒர்க் இப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியாச்சும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு all praise and glory to God. So after a long break, today the workers came and some of the work was done. I thank God and glorify His name for it. Glory be to God. Thank you. Amen. Amen. Glory be to God for the wonderful testimony. He is a God who does everything possible. ஆகாதென்று தலைக்கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்றுன்றது போல the stone which has been removed was being kept over there as a cornerstone. This is what a God, and this is how He does things. இப்படிதான் நம்ம தேவன் செய்ய காரியம் அதிகமா இருக்கும். May God bless this testimony. சாட்சி சொல்றவங்க இன்னும் சொல்லலாம். Please share your testimonies. Praise the Lord. Praise the Lord, brother. Good evening, brothers and sisters. Good evening. எனக்கு உண்மையா ஒரு சரியான டெசிஷன் எடுக்க முடியல. நான் வந்து ரொம்ப சீரியஸா இல்னஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஆஃபீஸ் போன உடனே ஒரு 1 month கண்டினியூ பண்ணேன். பட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து என்ன செய்யலாம் ஒரு முடிவு எடுக்க, அதாவது வீட்டில் எல்லாருமே வந்து நீங்க எனக்கு ஐ ஹேவ் ஒன்லி 4.5. அவங்க 1 year வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து 58லேருந்து 59 ஆக்குனதுனால, ஸோ என்னால் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய அஃபிஷியல்ஸு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய அட்வைஸ் கேட்டாலும் என்னால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. கடவுளே நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும்னு கடைசியில் கடவுள்கிட்ட விட்டேன். ஏன்னா அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. நீ தைரியமாக நீ ஜாபுக்கு போயிட்டு வரலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 4 months போயிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிலிட்டி பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான மெசேஜை வந்து நான் ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த டிசிஷனை என்னால், என்னுடைய நண்பர்களால், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னால அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த டெசிஷன் எடுக்க சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் கடவுள் வந்து முழுமையாக எனக்கு நம்பிக்கையை கொடுத்து, நீ தைரியமாக நீ போயிட்டு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் வந்து என்னுடைய சர்வீஸை முடிச்சுட்டு வா அப்படிங்கிறத வந்து ஒரு கிஃப்டாக எனக்கு கொடுத்துருக்காரு. ஐ வாண்ட் டு ப்ரைஸ் காட். தேங்க்யூ. Amen. That was an amazing testimony. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. என்ன அது ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு சிச்சுவேஷன் கரெக்டாக நம்மளுடைய போய் முடிக்கணும்னு நினைக்கிறப்போ அது முடியாமல் போச்சா ரொம்ப மனசு வேதனைப்படும். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு பிரதருக்கு. பிரதர் வாஸ் ஏபிள் டு கோ அண்ட் இஸ் ஏபிள் டு டூ இட். வண்டர்ஃபுல். இதை நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா நினைவுகளும் எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு தெரியுது. How God knows our desires and how God fulfills. As you know, brother, like he was infected and was admitted in hospital because of this COVID infection, and God had brought him back, and still he is testifying about God and his good work. சகோதரனை ஆண்டவர் சுகப்படுத்தி பத்திரமாய் கூட்டு கொண்டு வந்தார். இன்னும் நம்ம மத்தியில் வைத்திருக்கிறார், சுகம் வைத்திருக்கிறார். ஆஃபீஸுக்கு போகும்படியே கிருபை செய்திருக்கிறார்.
இதுதான் ஒரு நல்ல விஷயம். தேவன் அவரோடு இருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை அவர் மூலம், அவர் குடும்பத்தின் மூலம் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். May God do much more greater things through him and through his family. May God bless them. Wonderful testimony. Glory be to God. Any more testimonies? Please come and share. சாட்சிகளை நீங்க சொல்ல முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord, auntie. நேற்று ஈவினிங் எனக்கு ஒரு லெஃப்ட் லெக்கோட ஹீல் ஏசா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். ஆண்டவருக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையில படுத்து தூங்கும்போது ஒன்றும் தெரியல. காலையில எழும்பினா சிவியர் பெயின், கால் கீழே வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெயின். ஆண்டவரே இன்னைக்கு எப்படி என்னோட வேலையெல்லாம் செய்யும்? இன்னைக்கு மண்டே கொஞ்சம் வேலை இருக்கும் வீட்டுல, அதனால வேலை செய்யணுமே, எப்படி எப்படி வேலை செய்வேன்னு சொல்லி ஜெபம் கட்டில விட்டு எழும்பி கீழே உட்காந்து ஒரு வெங்கால் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி எழும்பின பிற்பாடு பார்த்தா லேசா குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எழும்பி வந்து வேலை செஞ்சேன். ஜெப எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சேன். இப்போதுக்கு எனக்கு ஃபுல் ஹீலிங் கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு அற்புத நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை சொல்லி என்னோட சாட்சியை முடிச்சுக்கிறேன். Amen and amen. Thank you, auntie, for sharing this wonderful testimony. நேற்று உங்களால் வர முடியலனாலும் உங்களுக்காக இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அது மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி நேற்று ஃபைனல் ப்ரேயர் லீட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்காக ஜெபிச்சிருந்தாங்க. நாங்களும் உங்களுக்காக எங்களோட தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களோடு இருந்து எல்லா வேலையும் செய்யும்படியா ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். God will lead you and God will make you more strength. We will continue to pray for you. Thank you for the wonderful testimony, auntie. Thank you so much. Thank you. Any more testimonies to glorify God? I have a testimony from one of my student. His name is Alvin. He was a last year pass out, and his father is a doctor, his sister is a doctor too. So and he also applied for this medical thing, and it so happened உங்களுக்கு தெரியும் இந்த situationல, because of this NEET exams and all this government politics and all this, things were not able to go proper. But somehow he was believing in God. He was unable to come for the meeting, but he asked and he prayed and he also said, sir, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட, சார் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க, சீக்கிரம் கிடைச்சிடணும் அப்படின்னு கேட்டு இருந்தா போல. இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கிற போல ஒரு மெசேஜ். I'll just read it for you. Sir, by the grace of the God, I joined Balaji Medical College, Krompet today. Thanks a lot for all your prayers, sir. Do continue to pray for me. கர்த்தர் இதை சாத்தியமாக பண்ணி கொடுத்திருக்கிறார். காரணம், அநேகருக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி செய்கிற ஒரு நல்ல காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். The worldly people believe in people and the marks and the cutoff and everything. But when God sees, he does not see anything. He wants to give it to you. He gives it to you just like that. Amen. Amen. On behalf of Alvin, I'm just sharing this testimony. Any more testimonies to glorify God? சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Glory be to God. One testimony I would like to share it right now. Today God has blessed with more participants over here in the Zoom meeting. அநேகர் புதியவர்களாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் இன்று அதிகமான ஒரு ஆத்துமாக்களை சேர்த்து ஒரே குடும்பமாக தேவன் ஆராதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை தேவன் இந்த ஊழியத்தின் மூலம் ஒன்றாக இணைத்து இன்னும் நாம் ஒரே குடும்பமாக தேவனை தேடும்படியாக கர்த்தர் செய்வாராக. I share this testimony to glorify God. God has put on many new souls and connected as one family to glorify God. And today I could see a more of filling over here, and it should continue. That the screen should not have space to have those names. That's how God should lead. Keep in prayer, and I thank and glorify and testify God for this wonderful miracle. இந்த ஒரு அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Any more testimonies for the glory of God? Okay. ஒரு சிறிய பாடல், நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Let's sing a small thanking song and get into the word of God. இன்னட்டும்
என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கி என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் தேவைகள் யாவும் அறிந்து ஆகாயத்தின் பல கனி திறந்து எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர், எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர். மனபாரத்தால் நான் அலைந்தேன், மனவேதனையால் நிறைந்தேன், மனமுருகி நான் கரைந்து விட்டேன். எந்தன் இயேசு நல்லவரே, மனமுருகி நான் கரைந்து விட்டேன். எந்தன் இயேசு நல்லவரே. Hallelujah, hallelujah. Glory be to God. Amen. கண்களை மூடி ஒரே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சி சொன்ன குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களை நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்து கொண்டிருக்கிற அபரிவிதமான ஆசீர்வாதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, அதை நாங்கள் தேடி பெற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் செயல்படும்படி கிருபை செய்யுங்க சுவாமி. மென்மேலும் நாடி உங்களுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கைக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்க சுவாமி. Lord, bless every testimony which it came to glorify you, Lord. Bless every families who happen to hear it. Bless every families who happen to say it. Lord, take care of them. Lord, bless them abundantly. Let your protection wall of fire be along with them. Let your guidance, let your knowledge, let your Spirit lead them and guard them and protect them. Lord, as we're going to meditate the word, you teach us, you be our teacher, you be our mentor and guide. நீங்க சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர், நல்ல நேரத்தை நல்ல தருணத்தை எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீர். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறீர். ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. So it is a wonderful happy moment that I could see and I could enjoy. ஒரு நிச்சயமான சந்தோஷமான சூழ்நிலை. காரணம், அநேகரோடு நாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்கிறோம். We are the God's army, we are the God's children. அவருடைய ஒரு அரசாட்சியிலே, அவருடைய ஒரு இராணுவமாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். It is so wonderful that to see a day in our life so blessed. The same moment, if you can see the worldly people putting their heart and soul and mind and time and investing everything into the worldly serials and TV serials and episodes and all those Netflix and Prime's videos in other worldly things, clubs and pubs. But we are investing the wonderful moment in the presence of God. We are not investing, we are sowing it. Because when we invest, we get in returns, but when we sow, it comes and multiply. நாம் நம்முடைய காலத்தை, நேரத்தை தேவனுடைய ஒரு பிரசனத்திலே, சன்னிதானத்திலே நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமாக டிவி சீரியல் பார்த்து கொண்டு மற்றும் இந்த ஓடிடியில படங்களை பார்த்து கொண்டோ இல்ல கிளப்லயோ பப்லயோ இல்லாம தேவனுக்கென்று நம்முடைய நேரத்தை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் இதுல நாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்ம விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னும் அதிகமான இதை விளைச்சல் ஆண்டு கொடுக்க போகிறார். ஆமென். விசுவாசிகள் ரெண்டும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. Those who believe in it, just say amen along with me. Amen. 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 Glory be to God. It is a wonderful day because whatever the problems that we are undergoing throughout the entire year, especially after this new year, this wonderful week, every moment God is along with us. எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்திருந்தாலும், ஒரு வருடம் முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், நோய் நொடியில நம்ம மாட்டியிருந்தாலும், சிக்னஸ்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும், தேவன் நம்மளோட இருக்கிறார். Nobody was there to come and rescue us when we are sick.
But God is only there to rescue us. எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடாத வேலையை கூட ஆண்டவர் செய்து கொடுத்தார். சில நேரத்தில் பயம். நம்ம சாட்சி கேட்கும்போது அநேகர் இந்த மாதத்துல போன மாதத்துல சொன்ன விஷயங்கள் சிக்கா இருக்குது, யாராவது கூப்பிடுறதுக்கும் பயமா இருந்துச்சு. ஆனா தேவன் தன்னுடைய தேவதூதரை அனுப்பினார். Even we are sick, we are afraid to call the doctors or ambulance because they will put and lock us somewhere. But God sent his angels to guard us and guide us and protect us. This is what the wonderful feeling. Because you know what? It is a new thing that we could feel. We are much more getting closer to God. நம்ம ஆண்டோட நெருங்கி போக 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 சாத்தான் பயந்து ஓடுகிறான். Satan is just getting scared because he digs the big pothole for us to fall, but God is just putting a kind of a concrete over there for us to cross. In the name of Jesus, amen. பிசாசு எப்போ ஒரு படுகுழியை தோண்டி நம்ம விழுந்து நினைக்கும் பொழுதெல்லாம் தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தரையை உண்டு பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு இடத்தை கடக்க முடிய கிருபை செய்கிறார். What a wonderful God that we have. A God is full of mercies and grace. ஒரு தேவன் எல்லா கிருபையும் இறக்க வைத்திருக்கிற தேவன். The worldly gods, the worldly belief, if you can see, they have the worldly weapons, but even they cannot use. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நாம் பார்க்கும்பொழுது மற்ற நம்பிக்கை உடைய மற்ற மதத்துடைய ஆட்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தெய்வங்கள் கையில பெரிய பெரிய பேராதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் அந்த பேராதங்களை வைத்து அந்த தெய்வங்கள் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றினது இல்லை. It's not a single day those ungodly things and those so-called gods of the other beliefs have their weapons in their hand, but they do not save even one person or one disciple of theirs in their life. But கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை ஒரு வல்லமையா ஒரு ஆயுதமா கொடுத்திருக்கிறார். Amen. God has given his word through us as a mighty weapon. You need not need anything. Just pronounce the word of God. Satan will flee along with all the power of darkness. அந்த வார்த்தையை உங்களுடைய வாயிலிருந்து நீங்க சொல்லும் பொழுது தேவன் அந்த இடத்துல கட்டளை பிறப்பித்து தந்த தூதர்களை அங்க அனுப்பும் பொழுது பிசாசான் ஓடி போகுவான். அவன் மட்டும் இல்ல, அவனுடைய இருளினுடைய மொத்த அண்ட சராசரம் அங்க ஓடி போயிடும். ஆமென். ஹalleluya. But why it is all happening? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார்? நான் பார்த்தோம்னா அவர் நம் மீது வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவில்லாத அன்பு. That is why we ask why it is happening, why God loves us so much, because the love that he has for us, it cannot be measured, it cannot be calculated. The love that you call as an agape love, அவருடைய அன்பை நாம் agape அன்பு என்று நாம் சொல்கிறோம், because it cannot be measured, it cannot be even calculated. அந்த ஒரு அன்பை நம்மளால எடை போட முடியாது, கணக்கிடவும் முடியாது. Our God does not ask for any blood. Our God does not ask us to cut our hand or leg or anything. ஒரு பலியை கேட்கிறதோ ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை கேட்கிறதோ நம்முடைய ரத்தத்தை கேட்கிறதோ நம்மளை அறுத்துக்கும்படியா நம்முடைய தெய்வம் சொல்லவே இல்லை. அவர் சொல்லுகிற காரியம் எல்லாம் விசுவாசமாயிருங்கள், என்னுடைய வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளுங்கள். All God says is believe in me and trust in me and take my word and travel. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற அருமையான வார்த்தையை பாருங்களேன். What God says today, or the real powerful word that God says today in John chapter 16 verse 3. யோவானுடைய புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவர்களை உங்களுக்கு செய்வார்கள். And all these things they will they do unto you because they have not known the Father nor me. You might put this verse in any order because you all know what John 3:16 means. Now here 16:3 comes another version. உங்க எல்லாருக்கும் யோவான் 3:16 என்னன்னு தெரியும். யோவான் 16:3 என்ன வித்தியாசமான வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவளை உங்களுக்கு செய்வார்கள். Because they don't know about the great Father that we have and they don't know the great God of Jesus that we have, they do all this. Once they start to know, they cannot even stand before you. They cannot do anything because our God is going to smite them. Amen. அவர்கள் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு பராக்கிரமத்தை, ஒரு பெரிய ஒரு சத்துவத்தை, ஒரு வல்லமை அவர்களுக்கு தெரியாது. நம்ம அப்பா யாருன்னு தெரியாது, நம்மளுடைய தகப்பன் யாருன்னு தெரியாது, நம்முடைய தெய்வம் இயேசுன்றது அவங்களுக்கு தெரியாது. தெரிய வரும்போது அவர்கள் ஓடி போவார்கள், சிதறண்டு போவார்கள். காரணம், like a normal politician son or a higher officer's son or a big shot's or top-notch son, the first thing that they say, whether it is son or daughter, they'll say when they happen to get into some problem, you know who I am? ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியோட பிள்ளையோ இல்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரருடைய பிள்ளையோ இல்லை ஒரு பெரிய ஒரு பதவி வகித்திருக்கிற ஒரு அரசாங்க அதிகாரியோ இல்ல ஒரு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியுடைய கையில அவர் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயம், எங்க அப்பா யார் தெரியுமா? அந்த பிள்ளைங்க பேசுற ஒரு மெதுப்பான ஒரு பேச்சு. The children talk, you know who's my father?
Because they know whatever's going to happen, their father will not lead them. He is going to use all those influence and power. என்ன நடந்தாலும் எங்க அப்பா என்ன விட்டுற மாட்டார். அவருடைய முழு ஒரு ஒரு பவரையும் அந்த இடத்துல காட்டுவார். முழு அதிகாரத்தையும் அந்த இடத்துல துஷ்பிரயோகப்படுத்தி கூட அவர் காட்டுவார். This is what the worldly son, the worldly daughter says. But we are into God. இது உலக பிரகாரமான ஒரு பிள்ளையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம். தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியத்தை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கோம். We follow everything what God says in our life because He is going to stand before us. அவர் பின்னாடி நின்று நம்மளை வந்து தள்ள போறதில்ல, முன்னாடி நின்று சண்டை போட போறார். Our Father, our God is a God who is not going to stand at the back and push us. He's going to come forward and defend us and He's going to fight. This is what is going to happen because He's a good God. He's a great God. அவர் ரொம்ப வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினாலே இவை உங்களுக்கு செய்வார்கள். உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்க, உங்களை வந்து அழ வச்சு பாக்குறவங்க, உங்களை ரொம்ப அவமானம் பேசுறவங்க எல்லாருமே நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றதுலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அப்பா அம்மா பத்தி நினைப்போம். ஆனா ஒரு பெரிய தகப்பன் அவங்களுக்கு தெரியாது. All that they're going to make you cry, all they're going to make you shed your tears and put you into pain and torture you and make your life miserable. They don't know who is your real father because they only can talk about the father of the world. Your real father is there in heaven. His name is Jesus. They don't know that. The moment they know, they cannot. Because this is what God says. அவங்களுக்கு தெரியலப்பா, அவங்க யார்கிட்ட மோதுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. தெரிய வைப்பேன். அவங்க உன்னை தொடும்பொழுது நான் அவங்களை தொடுவேன். They don't know who they're touching, but I will show them who they're touching. Because when they're going to touch you, I'm going to touch them. உன்னை தொடுறதுக்கு முன்னாடி அவங்களை தொடுவேன் நான். Before they could touch you, I'm going to touch them. As Sister Smiley was telling about Sister Helen, our friend, all those things what she's undergoing with 2 children, the grown children, the son is doing the college and the daughter is doing her higher secondary school studies. இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த சகோதரி எங்க போவாங்க, என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தெரிந்த தொழிலையும் அவங்க பண்ண முடியல. Because she was a nurse, she's not practicing for so many years. What she's going to do? But the God says, He does not know about you that you are my daughter. He does not know that your children are my grandchildren. I'm going to come and stand in front of all this. I'm going to look after. I have a perfect will. I have a perfect zeal. I have an action to do. I have a task to accomplish. And I'm going to do that in your life. Amen. உன்னுடைய வாழ்க்கையில நான் போகிறேன். அவர்களுக்கு உன்னுடைய தகப்பன் யாருன்னு தெரியாது. நானே உன்னுடைய தகப்பன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தாத்தாவா இருக்கிறேன். நான் வந்து அங்க நிற்பேன். Because they don't know all these things they will do unto you because they have not known the Father nor me. Those who say, I don't have a father, I don't have a mother, you need not worry about it. Even though your worldly father and mother is going to be there, but your heavenly Father is going to come and protect your father too. உங்க பூலோகத்துல கொடுக்கப்பட்ட உங்க தகப்பனோட தாயோ இருக்கலாம், இல்லாம போகலாம், அவங்களையும் சேர்த்து இந்த பரம தகவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். உங்கள் பிதாவையும் என்னை மரியாதைப்படினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர். அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பராக்கிரமம் அங்க தெரியுது. We know His power, we know His might over there. In John chapter 8 verse 19 it says like this. They said they unto Him, where is thy father? Jesus answered, ye neither know me nor my father. If ye had known me, ye should have known my father also. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரயுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தவர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். இன்னைக்கு உலக பிரகாரமா நம்மள ரொம்ப ஏளனமா பேசலாம். நீங்க சிக்னஸ்ல இருந்து வரும்போது நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம் கிண்டல் பண்றாங்க. ஓ சிக்கா இருந்தியா, உனக்கு கோவிட் இருந்துச்சா, உனக்கு கொரோனா இருந்துச்சா, உனக்கு இந்த வியாதி இருந்து கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நம்மளுடைய பிதா யாருன்னு தெரியாது, அவருடைய பிதா யாருன்னு தெரியாது. They don't know about us, our father, they don't know about his father too. But you know what? God is proving that in your life every day that you are so firm, you are so strong. Nobody can come and nobody can even pluck you or move you or shake you or even turn into ashes. Amen. நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று தேவன் உங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார். காரணம், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உங்களை ஸ்திரமாக, பலமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, ஆணித்தரமாக அடித்து வைத்திருக்கிறார். அவர்களோடு இருக்கிறார். God is a promising God. What He has promised, He has never taken His promise back. He is fulfilling His promise. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்குகளை இன்னும் அதிகமாய் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை ஏமாற்றுறதில்லை, அந்த வார்த்தை திரும்பி வாங்குறதில்லை. We serve such a big God. நாம் வணங்கக்கூடிய தேவன் அருமையான தேவன்.
We come back to John 3:16. We read John 16:3. Now we're going to come back to John 3:16. யோவான் 16:3 படித்தோம். யோவான் 3:16 படிக்க போறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. Once I heard a testimony from my friend who was a non-Christian, who was a non-believer. என்னுடைய நண்பர் ஒருவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், புறஜாதி இருக்கிறவர். அவர்கிட்ட நான் விஷயத்தை கேட்டேன், ஒரு சாட்சியை கேட்டிருந்தேன். He said while he was traveling, he could see that there's a lorry is approaching him and the lorry is going to hit him for sure. அங்க ஒரு வண்டி ஓட்டி கொண்டு போகும், எதிர்க்க ஒரு லாரி வருது, இவரை இடிக்க போது நல்லா தெரியும். இவரை பயங்கரமா இடிச்சு சேதப்படுத்த போது இவருக்கு ரொம்ப கஷ்டப்பட போறாரு, அடிப்பட போறாரு, நல்லாவே இவருக்கு தெரியும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த லாரி கிட்ட வர இவருக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. The more the truck is nearing him, he could feel that fear in him, that he is going to be no more. அப்போ பாக்குறாரு, லெஃப்ட்ல ஒரு சின்ன ஒரு போர்டுல வசனம் எழுதி போட்டிருக்கிறது, Jesus saves. அவர் தன்னுடைய ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல பார்க்கும்போது அந்த இடத்துல சின்ன போர்டு எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு உன்னை காப்பாற்றுகிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார். அந்த போர்டை படிக்கிறார். இவர் அறியாம அதை படிக்கிறார். படிச்சு அடுத்த செகண்ட் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. His mind started working next second. Immediately it started working. And it says, he says, Jesus save me. Andore enna kaapathenga, Yesuve enna kaapathenga. The 1 second he just called. All he thought is going to die. But that one last second of faith which just flashed in his mind. அவருடைய அந்த இருதயத்தில் நீங்க பார்க்கும்போது அந்த மனதிலே இந்த லாஸ்டா கடைசியா இந்த ஒரு விஷயம் மட்டும், இயேசுவை காப்பாற்றுகின்ற ஒரு விஷயம் மின்னல் போல அப்படி மின்னிட்டு போயிடுச்சு. அடுத்த செகண்ட் அந்த ட்ரக் வேற இடத்துல போய் இவர் காப்பாற்றப்பட்டார். The truck moved to another place and he was saved. And he came and said to me, I don't know what to do. All I could see is that board says Jesus saves. நான் பார்த்த அந்த விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை, செத்துருன்னு நினைச்சேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சேன். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை காப்பாற்றுகிறார் போட்டு இருந்துச்சு. அதை நான் படித்தேன். அதை உடனே சொன்னேன், இயேசுவை என்னை காப்பாற்றுங்க. உடனே அந்த லாரி வேற இடத்துல போய் முட்டி மோதி நின்றுச்சு, நான் காப்பாற்றப்பட்டேன். இதை நான் படிக்கும்போது இதை நான் கேட்கும்போது ரொம்ப ஒரு விஷயமான இதை நான் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சாட்சி, அவருடைய சாட்சி. When I see this, I see as a different testimony when he says it, because the word of God is written over here. For God so loved the world that he gave his only begotten son, his only son that he gave, that whosoever believeth in him. கடைசி நிமிஷத்துல கூட அவர் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுற நேரத்துல எவன் ஒருவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ, தன் குறைக்குமா பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God was proving how much he loved mankind and how much that he cares for mankind. Even in the last second and the last hour of your life, the moment you're going to have trust in him and you're going to call him, Lord save me, he is a God, immediately comes like a thunder and saves you. கடைசி மணித்துளிகள், கடைசி நேரத்துல நீங்க பரணம் உங்களுக்கு தெரியுற அந்த ஒரு நேரத்துல கூட நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு கூப்பிடும் போது காப்பாற்றுற ஆண்டவர் அவர். How much of sacrifice that the Father would have made, and how much he would have felt to give his only son for us. தேவன் எந்த அளவுக்கு நம்ம நேசிச்சிருந்தா அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்திருப்பார். No man and no woman can do it, but God is doing that in our life. எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு மனுஷியோ செய்ய முடியாத ஒரு வேலையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், அபிர்விதமாய் செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Because he loves, அவர் நேசிக்கிற ஒரு தேவன். இந்த இடத்துல நான் பார்க்க போறோம் 1 யோவான் 4:8. In 1 John chapter 4 verse 8 it says, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். He that loveth not knoweth not God, for God is love. If you have forgotten to love somebody in your life, if you still have hatred on somebody, please, for God's sake, for God should love you and God should save you. Just because whatever you might think, a selfish attitude or whatever, but the moment you're going to forgive them and you're going to love them, you have a big God in you. He loves you and he saves you whatever situations you are. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாராவது மன்னிக்காம, அவங்கள நீங்க அவங்க கிட்ட பேசாம, அவங்க கிட்ட நீங்க நேசிக்காம, உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்தாம, இன்னொரு கோவத்தை நீங்க காமிச்சிட்டு கொண்டிருந்தீங்கன்னா, தயவு செய்து இந்த நேரத்துல இந்த இரவுல ஆண்டவரோட பேசி கொண்டிருந்தார், மன்னிச்சிருங்க, நேசிக்க ஆரம்பிங்க.
நீங்க நேசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நேசிப்பார். ஆண்டவர் உங்களை நேசிக்கும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்க வாழ நாட்கள் முழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும். If you have not spoke to anyone, those whom you show your hatred and anger, talk to them, because the great God, when he sees that you love them, he loves you. And as far as you're going to live in this world, God is going to look after you in much more care and uttermost care that you cannot imagine. The help which God is going to come and reach you, you would not know from which end it happened to come. Like an arrow, it will come in your life and it will just solve your problems. ஒரு பெரிய அம்பு எங்கிருந்து எய்துன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதே போல அந்த ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அன்பு மூலமா உங்க வாழ்க்கையில நிறுத்துவார். அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, ஆனா அந்த தேவை மீன் உங்களால் ஆண்டு சந்தித்து கொடுப்பார். God is touching you and God is curing you and God is delivering you. கர்த்தர் உங்களை தொடுகிறார், சுகமாக்குகிறார், சொஸ்தமாக்குகிறார், விடுதலிக்கிறார். Because he is a love of God and God still loves us. அவர் அன்பான தேவன் இன்னும் அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கிறார். Tonight, my dear brothers and sisters, this is the word of God. God wants us, because even I have many people in my life, but I stopped showing my hatred to them. அநேகர் என் வாழ்க்கையில உண்டு, நான் கோபத்தையும் என்னுடைய வெறுப்பையும் காட்டுவதற்கு. ஆனால் அவர்கள் எல்லாம் இன்று நான் காட்டாதபடிக்கு தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். Our God is a good God, delivering God, விடுதலையுள்ள தேவன். Let's close our eyes and look unto God for a minute. கண்களை நோக்கி நாம் கண்களை யாவரும் மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து இறுதி ஜெபத்தை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து ஸ்மைலி சிஸ்டர் சொல்லக்கூடிய அந்த ஹெலன் சிஸ்டருக்காக நீங்க ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது மத்தியில் இருக்கிற சிஸ்டர் அனிதா ரெபெரோ அவர்கள் ரிவ்யூ போறாங்க. கர்த்தர் இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு அறுவை சிகிச்சையோ சர்ஜரியோ லேசரோ இல்லாதபடிக்கு ஆண்டு சுகத்தை கொடுக்கணும்னு இவங்க 2 பேருக்காக ஜெபம் பண்ணும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise be to God. Hallelujah. Sister, are you there? Amen. Brother? 2 prayer requests, sister. Okay. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி 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 தகப்பனே, நன்றி இயேசுயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எவ்வளவு வல்லமையான ஒரு வார்த்தையா இருக்கிறது தகப்பனே. இந்த நாளிலே அதை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, முதலாவதாக ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே அநேகர் என்ற நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்துல வந்ததற்காக தகப்பனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வரவில்லை தகப்பனே, நீர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அழைத்தவரே, ஹல்லேலூயா. தேவனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்று அவர்கள் பகிர்ந்திருந்த ஆண்டவரே எல்லா விதமான சாட்சிகளினாலே ஆண்டவரே உம்மை துதித்திருக்கிறார்கள் தகப்பனே, உம்மை கனப்படுத்திருக்கிறார்கள் தகப்பனே. இயேசுப்பா, உம்முடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் தகப்பனே. இனிமாய் நீர் அவர்கள் வாழ்வில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். அநேகருக்கு நீரே தேவன் என்று வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் இசையா. அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நிச்சயமாய் தகப்பனே எங்கள் மத்தியில கிரியை செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நீர் சொன்னதுபடி ஆண்டவரே உமக்கு அந்த நிலைமை என்றால் நமக்கு என்ன ஆகும் ஆண்டவரே? எங்களுக்கு என்ன ஆனாலும் இயேசு சுவாமி ஆண்டவரே, நீர் அந்த சிலுவையில் எங்களுக்காய் மரித்தது போல் ஆகுமா அப்பா? அப்பா, எங்களுடைய ஜீவன் அநேக ஆயிரமான வாழ்க்கை ஆண்டவரே, எங்களுடைய லைஃபை நாங்க ஆண்டவரே தியாகம் பண்ணா கூட அந்த நீர் தியாகம் பண்ணின அந்த வாழ்க்கை உயிருக்கு அந்த கிருபைக்கு ஆண்டவரே தகுதி ஈடாகுமா அப்பா? ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் இல்லாதவர்கள் ஆண்டவரே. நாங்கள் பாவத்தினாலே ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே பல பாவத்தினாலே ஆண்டவரே காரியங்களை செய்திருந்தோம் ஆண்டவரே. ஆனால் நீரோ பரிசுத்த தேவன் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வந்தீர் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்ந்தீர் ஆண்டவரே. இந்த பாவியான மனுஷனுக்காய் நீர் மரித்தீரே ஏசையா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளவு எங்களை நேசித்துக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஏசப்பா, எங்களுக்காக ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே ரொம்ப ஹேண்ட் பிக்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி எங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிற ஆண்டவரே சுசில் பிரதர் கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஐயா, விசேஷமான வார்த்தைகள் எங்கள் மத்தியில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் டெலிவரி செய்ய ஐயா நீர் அவரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இன்னுமாய் பிள்ளையுடைய வாழ்விலை இந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிற நோக்கம் ஆண்டவரே அவருடைய வாழ்விலை காணப்படட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அநேகருடைய வாழ்விலை ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளின் வாழ்விலே அநேக ஆண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ஆண்டவரே நீர் அவர்களை கைவிடுவதில்லை இயேசு சுவாமி. அவர்கள் கால்களை மான் கால்களை போல பலன்படுத்துகிறீர் இயேசு சுவாமி. ஆண்டவரே,
அவருடைய சத்துருக்களை அவர்கள் காலின் கீழே தள்ளுவீர் என்று உங்களுடைய வசனம் சொல்லி இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அவர் ஆண்டவரே நீர் இன்னுமாய் அவரை மேன்மைப்படுத்துங்க இயேசு சுவாமி. அவரை பலப்படுத்துங்க இயேசப்பா. அவரை எல்லா விதமான பொல்லாப்பான வார்த்தைகளிலும் கண்களிலும் ஆண்டவரே அந்தகார சக்திகளிலும் விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் வேலை செய்கின்ற இடத்துல நீர் உயர்த்தி ஆண்டவரே நீர் உன் மகனை ஹானர் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போகின்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு சாட்சியாய் உடைய நாமத்திற்கு மகிமையும் நாமத்துக்கு கனம் தருகின்ற பிள்ளையாய் நீர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அவர் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் வாய்க்க செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் உமக்கு ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு சுவாமி. அப்பா, நீர் அவரை பாராட்டி கொண்டிருக்கிற பரலோகம் ஆண்டவரே அவர்களை கொண்டாடி கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா, அவர் வாழ்விலே இன்னும் என்னென்ன அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார்களோ இயேசு சுவாமி, அது நீர் அறிவீர் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் நீர் அதை அவர்களுக்கு செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டி உடைய கருத்துல தருகிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஆண்டி இம்மட்டுமே நீர் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எத்தனை நாட்கள் ஆண்டவரே உபவாசத்திலே ஆண்டவரே ஜெபித்து இன்றைய தினத்தை காணக்கூடிய அந்த சலாக்கியை நீர் தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் செய்ததான அந்த டெலிவரி மினிஸ்ட்ரி ஆண்டவரே தொடர்ந்து செய்ய கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டி இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே நீர் பலனாய் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகருடைய கட்டுகளை உடைக்கின்ற தாயாய் நீர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை பலனை நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்கள் இருக்கிறதான எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் பாடி பெயினும் நீ பெயினும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுடைய பலத்தினாலே ஆண்டவர் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டியும் பிரதரையும் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொண்டு நீர் அவர்களை வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை நீர் அற்புதமாய் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவரே நீர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலே பிள்ளை நீர் கனப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன் சுவாமி. இசப்பா ஸ்மைலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவரை இவ்வளவு சாட்சியா நீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நித்தினும் பிரதனும் கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, குடும்பமாக ஆண்டவரே நீர் அநேக இடத்துல உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தரே நீர் அவர்களையும் பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஐயா, உங்களுடைய நோக்கம் அவர் வாழ்வில இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் எந்த பாதையில கடந்து சென்றாலும் தேவனே நீர் அவர்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவரே கண்மணியை போல காத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவருடைய போக்கிலும் வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமே அவரை கொண்டு எல்லா இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நீர் பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட ஆஸ்டின் ரெபேரியோ மேம்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சிஸ்டருடைய கண்களில் இருக்கிறதான அந்த இரிட்டேஷன் நீங்க குறித்து போட்டிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி ராஜா. ஆண்டவரே, நாளைக்கு அவங்க ரிவ்யூக்கு போறாங்க தகப்பனே. ஏசப்பா, நீர் அவங்களோடு நீங்க போகும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமி டாக்டரா இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதலையும் பலனையும் ஆண்டவரே நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. தைரியத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, அந்த கண்களிலே ஆண்டவரே இனியும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடாதபடிக்கு ஏசப்பா நீர் தயவோடு பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் நேசரேசையா. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்துல இருக்கிறதான எல்லா குழப்பங்களும் ஆண்டவரை தீர்ந்து விடட்டும் இயேசு சுவாமி. அப்பா, இப்பவே ஆண்டவரை நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலனடைந்து போய் கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. எல்லா நாளிலும் உங்களுக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறாங்களா ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அவர்களை இன்னுமாய் நீர் பலப்படுத்துங்க. அவங்க ஏறெடுத்த எல்லா சாட்சிகளுக்கும் ஏசையா நீர் தாமே ஆண்டவரே நீர் அவர்களை கனப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளை ஆண்டவரை போகின்ற பாதத்தில ஏசப்பா வெளிச்சத்தை வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை நீர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன், பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன், உடைய ரத்தத்தால கட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்கள் குடும்பத்துல காணப்படுகிறதான எந்த ஒரு பலவீனத்தையும் நீர் எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசையா. பிள்ளையின் வாழ்விலே ஆண்டவரை உயர்வை நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசு சுவாமி. ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்கள் ஆண்டவரை நீர் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வர ஃபியூச்சர்ல கூட ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு ஒரு மனவாளன் கிடைச்சா கூட ஆண்டவரே உம்முடைய பயத்தினாலே ஆண்டவரே உமக்கு பக்தியான பிள்ளையை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். வயதான பெற்றோர்களுடைய கருத்துல தருகிறேன் ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல பூரண பலனை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அந்த வீட்டுல சமாதானத்தை நீர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாளைக்கு சிஸ்டர் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட குடும்பத்திற்குள்ளே ஒரு பலன் இருக்கணும் ஏசப்பா. அவங்க ஃபேமிலியா ஆண்டவரே ஒரு பயமில்லாத ஒரு அந்த சூழ்நிலை நீர் உருவாக்கி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். பிகாஸ் we know that you dwell amidst of them, Lord Jesus. Thank you ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க லிலிகுட்டி ஜார்ஜ் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் ஏசு சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமே ஆண்டவரே அவர்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தாய் கண்ணீரோடு ஆண்டவரை ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய இரவில கூட தகப்பனே அவர்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே ஏசப்பா. நன்றி தகப்பனீர். அந்த தாயின் ஜெபத்தை எவ்வளவாய் கேட்கிறீர். நீர் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறீர், நீர் எவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறீர் ஏசு சுவாமி. ஸ்தோத்திரமான அவர் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளும் கருத்துல தருகிறேன் ஏசு சாமி. அப்பா, நீர்தாமே ஆண்டவரே அவர்களை உங்களுடைய கருத்துக்குள்ள மூடி மறைத்து காத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசு. நன்றி 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 சுவாமி ஏசப்பா.
ஆண்டவரே மெட்டல்டா ரிச்சர்ட் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா ஆண்டியோட சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறவு என்று சொல்லிக்கொள்ள ஆண்டிக்கு இருப்பது அவங்க மாத்திரம்தான் ஏசப்பா. ஏதாவது ஒரு சீக்ரெட் ஷேர் பண்ண, ஏதாவது மனசை விட்டு பேசணும்னா கூட அவங்க தான் தகப்பனே. ஏசப்பா தயவு செய்து ஆண்டிக்காக நீங்க அவங்கள வச்சிருங்க ஏசப்பா. அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா சுகவீனங்களை எடுத்து போடுங்க தகப்பனே. இந்த கர்த்தாவே, we are not compelling you Lord, பட் ஆனால் உடைய இறக்கத்தின் நிமித்தம் ஏசப்பா நீர் காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க என்ன மாதிரி வழியில ஆண்டவரே அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், எந்த மாதிரி ஆண்டவரே சூழ்நிலையில அவங்க இப்ப இருந்தாலும் ஏசப்பா நீர் அவர்கள் மத்தியில இறங்கி ஆண்டவரே ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீர் செய்யும்படிக்கு தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி ராஜா. ஏசு சுவாமி, நிச்சயமா நீர் அவர்களுக்கு ஒரு பூர்ணமான சுகத்தை கட்டளையிடுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேசரேசையா இசப்பா பிரீதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரதருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, அவங்க குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னம் அவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் விண்ணப்பங்கள் ஏதா இருந்தாலும் ஆண்டவரே அதை கேட்கும்படிக்கு கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் நீர் பயன்படுத்துங்க. இந்த வருடம் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற வருடமாய் நீர் மாற்றி போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் நேசரேசையா. ஏசப்பா ரோஸ்லின் அனிதா மேம்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா சிஸ்டரை கூட ஆண்டவரே பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருந்து நீர் வெளியே கொண்டு வந்து நீர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் இன்றைக்கு அவர்களை சாட்சியை வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் நேச சுவாமி. பிரதர் கூட இன்று ஆண்டவரே ஏறெடுத்த அந்த சாட்சிக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே கன்ஃபியூஸ்டா இருந்த நேரத்துல நீர் ஒரு டைரக்ஷனை காமிச்சிருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே நீர் பேசி அவருக்கு ஆண்டவரே நீர் ஒரு தெளிவான ஆண்டவரே ஒரு ஆலோசனை சொன்னதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல உங்களுடைய நாம மகிமைப்பட்டது ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக சாட்சிகளோடு கர்த்தாவே அவர்களை நிரப்புங்க. உம்முடைய ராஜ்யத்திற்கு அவர்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. அவங்க வாழ்வில என்னென்ன ஏரியால என்னென்ன தேவைப்படுகிறதோ, ஒரு சுகம், ஒரு பணத்தின் உயர்வு ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவல் growth ஆண்டவரே எல்லாவற்றும் கருத்துல தருகிறேன் ஏசப்பா. அவருடைய ரத்த கொட்டைக்குள்ள அவங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. எந்த தீமையும் அவர்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்களை இயேசுவே உங்களுடைய நாமத்திற்காக பிழைத்து வாழ கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுங்க. இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்க நீர் பயன்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா சாந்தி ஷர்மிளா மேம்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் மத்தியில கூட நீர் அநேக காரியங்களை செய்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களும் எல்லா விதமான சிக்னஸ்ல இருந்து விடுவித்திருக்கிறீர் ஏசப்பா. நன்றி சுவாமி ராஜா. ஆண்டவரே சாட்சி சொல்ல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. அவர்கள் இருதயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏக்கங்களையும் வாஞ்சைகளும் நீர் அறிவீர் ஏசு சுவாமி. அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ ஏசப்பா அது மனுஷராக எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா தேவனே உமக்கு தெரியும் சுவாமி. அதை நீர் அவர்களுக்கு சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. வீட்டு சுற்றிலும் தூதர்களை காவலுக்கு வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்க சிந்தியாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை கூட ஆண்டவரே வாஞ்ச இடத்துல வந்து சாட்சிகளை சொல்லி உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே பிள்ளையோட வாழ்விலே ஆண்டவரே ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளையை ஆண்டவருடைய ரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. அவருக்கு நல்ல ஞானத்தையும் பலனையும் ஆண்டவரே நீர் ஆயுளும் நீர் கூட்டி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசு சுவாமி. ஆண்டவரே பிள்ளை எங்கு சென்றாலும் நமக்கு சாட்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளையின் வாழ்விலே ஐயா நீர் என்ன சுத்தம் கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கட்டும். அவங்க குடும்பத்தோட கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை வழிநடத்தி செல்லுங்க ஏசு சுவாமி. ஹல்லேலூயா. ஏசப்பா நாங்க பிரபு டார்த்தி அக்காக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசு சுவாமி. ஆண்டவரின் பிள்ளைகளுடைய கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களை வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு என்னென்ன ஆண்டவரே பிரியமா இருக்கிறதோ அது அவர்கள் வாழ்வில் செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளை உயர்த்தலுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்துல சமாதானத்தை வைங்க, அந்யோன்யத்தை வைங்க ஆண்டவரே. எல்லா குடும்பத்தங்களையும் நீர் கட்டுங்க ஏசப்பா. உங்களுடைய அன்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும் ஏசு சுவாமி. உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும் ஏசு சுவாமி. ஹல்லேலூயா. ஏசப்பா வருஷாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் நீர் வருஷாவை வழி நடத்தி ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழலும் பிள்ளையோடு இருந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அவளுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அவளுக்கு அரணாய் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வீட்டுல தனியாய் தெரிந்து கொண்டு கர்த்தாவே காரியங்களை அவள் மூலமாய் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அவ செய்திருக்கிறதான எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸ்களையும் எக்ஸாம்ஸ்களையும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வர நாட்களிலே உமக்காக நீர் அவளை பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த கூட்டத்தில் பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். கிருபை அளித்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளுக்கு பழித்திருக்கிற கிருபை தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு தேவையான ஆகாரத்தையும் தண்ணீரையும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளுக்கு தேவையான ஆண்டவரை பராமரிப்பும் பாதுகாப்பும் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வீட்டுக்கு மேல ஒரு கூரையை கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஐயா எங்களுக்கு பாதுகாவலுக்காக இரண்டு தூதர்களை நீர் நியமித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா என்னுடைய குடும்பத்துல யாராவது ஆண்டவரே ஏதாவது குறையோடு உங்களுடைய சந்நிதியில வந்திருந்தால் ஏசப்பா அந்த குறைவை நீர் நிறைவாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நீர் பதில் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். நல்லதை செய்யுங்க சாமி ராஜா. ஆண்டவரே அவர்களை எந்த பிரச்சனை இருந்தாலும் நீர் விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த டெலிவரி மினிஸ்ட்ரி
மினிஸ்ட்ரி உங்களுடைய நாமத்திற்காக நீர் பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் வாழ்வில் ஒரு மாற்றத்தை நீர் உருவாக்கி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே மர்லின் ஆண்டவரே, நமக்கு தெரியாத சில பிரதர்ஸ்ங்க சாட்சிகள் எல்லாம் ஆண்டவரை பகிர்ந்திருந்தாங்க. அவங்களோட எல்லாம் உடைய பிரசனம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசு சுவாமி. எல்லா ஜெபத்தையும் உடைய கருத்துல ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு சுவாமி. நிச்சயமா நீர் எங்கள் ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமென் பதிலளிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு முழுவதும் நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆண்டவரே, அதிகாலை ஆண்டவரே உம்முடைய கிருபை இருந்தால் ஆண்டவரே நாங்கள் அந்த நாளை காண்றோம் என்றால் இசப்பா குடும்பத்தோடு உமக்கு நன்றிகளை சொல்லி சாட்சியாய் வாழ கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உடைய நாமத்துக்கு ஏறடிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவன பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, sister, for leading us all in prayer. One small announcement, please, ma'am, when you put your name on Zoom, kindly put Mr. or Mrs. or Miss. Please put the title so that it will be easy for us to pray. கொஞ்சம் நாளிலிருந்து நீங்கள் போடும்போது திருமதி, செல்வி, இல்லை திரு என்று நீங்கள் போடும்பொழுது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு யாருக்கு ஜெபம் பண்ணுறோன்னு தெரியாது. 2 நேம் ஒரே பேரில் இருக்கும். ஸோ அதனால் இதாகிடுச்சு. சாரி சிஸ்டர் சிந்தியா. நாளைக்கு பண்ணும்போது we'll just rectify about it. And please remember Sister Helen in your prayers because it's time. So we are not able to pray. நாளைக்கு விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய குடும்ப ஜெபத்திலையும் அவங்கள நீங்கள் தாங்குங்க. ஹெலன் சிஸ்டருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Let's say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் சாட்சி சொன்ன பிள்ளைகளோடும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஹெலனுடைய குடும்பத்தை உடைய கரத்தில் கொடுக்குறோம் சாமி. ஜான்சனை உடைய கரத்தில் கொடுக்குறோம். சத்ருவானவன் மறு கல்யாணம் பண்ணும்படியான சோதனைகளை கொடுத்தாலும் நீர் ஜெயம் எடுக்கும்படியாய் அந்த பிள்ளைக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலை கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May God be with you and guide you and protect you and lead you in his green pastures, and he'll take every care of you. Let this peace and harmony and happiness be in your family. கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் உங்கள் குடும்பங்களோடு இருக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் போகலும் வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Thank you all for joining us tonight. Tomorrow at 8 o'clock we're going to join as one family to worship God. இன்று இரவு 8 மணிக்கு எங்களோடு நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ள நன்றி செலுத்துகிறேன். நாளை சரியாக 8 மணிக்கு நாம் சேர்ந்து தேவனை துதிக்கப் போகிறோம். Thank you all. Good night. Thank you, sir. Thank you, Anna. Thank you, Auntie. Good night, sir. Good night, Auntie. Thank you, sister. Thank you, sister. Thank you, brother. Thank you. Good night.